அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பெறும் ராகுவால் இந்தந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஜென்மராசியை பார்க்கிறார். ஜென்மராசி கேது அமர்ந்து சப்தமத்தை பார்க்கிறார். இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் சப்தமஸ்தானத்தில் சதய நட்சத்திரத்தில் வலுவாக நவம்பர் 25 முதல் அமர்கிறார். ராகுவிற்கு திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் அவரது சொந்த நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. எனவே அவருக்கென ஆட்சி வீடோ உச்ச வீடோ இல்லாத அமைப்பில் தனது சொந்த நட்சத்திரத்தில் அமருவதால் உறுதியாகவே இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்ற அதற்கு இணையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாதீர்கள். சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. விலைவாசி உயர்ந்தாலும் சொத்துக்களின் மதிப்பு உயர்ந்தாலும் கூட இந்த தருணத்தில் அவற்றை வாங்குவதற்கு உங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் சொத்துக்களை வாங்கும் முன் ஆவணங்களை முறையாக சரிபார்த்ததற்கு பின் வாங்குங்கள். இல்லையென்றால் பிறகு அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். குறிப்பாக எந்த ஒரு சொத்துக்களை வாங்கினாலும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆவணங்களும் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பட்டா, சிட்டா போன்ற அனைத்திலும் விற்கக்கூடிய நபரின் பெயர் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். பத்திரத்தில் மட்டும் அவருடைய பெயர் இருக்கிறது, ஆனால் பட்டா வேறொருவரின் பெயரில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை வாங்க வேண்டாம். அதை அவரிடம் சொல்லி நீங்களே உங்களுடைய பெயரில் மாற்றி வையுங்கள். அதற்கப்புறம் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லிவிடுங்கள். விற்கக்கூடிய நபர் இந்த பொருளை வாங்கிக் கொள்ளுங்கள், இந்த சொத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், நீங்களே பட்டாவை மாற்றுவதற்கு 1 லட்சம் 2 லட்சம் எனக்கு குறைத்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றதெல்லாம் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். நீங்கள் அந்த டாக்குமெண்ட் அனைத்துமே அவருடைய பெயரில் இருந்தால் மட்டும் வாங்குங்கள். இல்லை என்றால் சொத்துக்களை வாங்கி பணத்தை கொடுத்து சொத்துக்களை வாங்கி நிம்மதியில்லாத ஒரு சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய காரியமாக மாறவும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டும்தான் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதே சமயம் அடுக்கடுக்காக வந்த வீண் விரைய மருத்துவ செலவுகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். ஏனென்றால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராகு. இந்த தருணத்தில் வெளியூரில் தொழில் துவங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. கார்ப்பரேட் வேலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. ஊடகத்துறையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் என எதுவாக இருந்தாலும் இதில் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நல்ல வரன் கிடைத்தது, ஆனால் அதை தவற விட்டுவிட்டோமே என்று எண்ணி வருத்தப்பட்ட சூழலில் தற்போது வீடு தேடி வரும் நல்ல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். ஏனென்றால் ராகு கேது தோஷம் என்பது நிழல் கிரகமான ராகு கேதுவின் தோஷம் என்பது சர்வதோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தடை மற்றும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை, உடல் ரீதியாக நீண்ட நாள் இருக்கக்கூடிய நோய் சார்ந்த பல நெருக்கடிகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். சதய நட்சத்திரத்தில் ராகு அமர்வதால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. நீண்ட நாள் பட்ட நோய் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அவற்றில் சிரமங்கள் அனைத்தும் விலகி பரிபூரண குணம் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பதற்றத்தை தவிர்ப்பதோடு மன சோர்வை நீக்கி உற்சாகத்துடன் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கான
நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அதே சமயம் விசாக்களை சரியாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏனென்றால் இங்கிருந்து டூரிஸ்ட் விசாவில் சென்றுவிட்டு பிறகு கம்பெனி விசாவாக மாற்றிக்கொள்ளலாம் என்றால் அதில் சிக்கல் வரலாம். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. செல்லும் போதே கம்பெனி விசாவா, முறையாக அனுமதி கிடைத்ததா என்று சரி செய்ய பார்த்து கொண்டு செல்வதால் தங்களுடைய பணமும் தேவையன்றி விரயமாகாது. அதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு நீங்கள் பல காரியங்களை சிறப்பாக செய்வதால் உபரி வருமானம் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் நல்ல லாபம் கிடைக்கும். தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியில் அதிக லாபத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மன பயம் நீங்கும். இந்த தருணத்தில் இல்லம் தேடி மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது. அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் குடும்ப முன்னேற்றத்திற்காக பல காரியங்களை துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைவதால் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அரசாங்கம் சார்ந்த பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். புதிய அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசு வழி சலுகைகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் குருவிற்கு சமகிரகமாகவும் இருக்கிறாருங்க ராகு. எனவே அவர் தனது சொந்த நட்சத்திரமான சதயத்தில் அமர்வதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்மராசிக்கார பெண்மணிகள் உங்களுடைய வாழ்வில் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பெண்மணிகள் இந்த தருணத்தில் உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது குடும்ப பொறுப்புகளை மிகவும் சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பெண்மணிகள் நினைத்ததை விட இந்த தருணத்தில் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதோடு பல சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடும். தொழில் மற்றும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் லாபத்தை உயர்த்தும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. மேலும் இந்த வேளையில் உலகளாவிய ஆசைகள் அனைத்தும் அதிகரிக்கும். அவை அனைத்தையும் அடையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. மாயைகளை சரியான முறையில் கணித்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. திடீரென மாற்றம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது பகை கூட இந்த தருணத்தில் விலகும் தருணமாகவும் அல்லது நட்பாக மாறும் தருணமாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகளில் பெரிய அளவிலான சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஆன்மீக சிந்தனை இந்த தருணத்தில் அதிகரிக்கும். எதை செய்தாலும் விடுதலை உணர்வுடன் சுதந்திரமாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பற்றற்ற தன்மை இந்த தருணத்தில் விலகும். கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் கிரகமான ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சப்தம தோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தோஷங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் ராகுவின் நட்சத்திர பயிற்சி சந்தித்தவுடன் உறுதியாகவே அருகாமையில் உள்ள ராகு கேது ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்.